செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 3.3ல 2வது கணக்கு சாமி. 9 × x³ -36 × x² +44 × x -16 = 0. 0 இன் மூலங்கள் கூட்டுத்தொடரில் அமைந்தவை எனில் சமன்பாட்டை தீர்க்க. எந்த தொடரில் அமைந்தவை? கூட்டுத்தொடரில் அமைந்தவை. எது? மூலங்கள். எத்தனை மூலங்கள் இருக்கும்? அடுக்கு 3 இருந்துச்சுன்னா 3 மூலங்கள். அப்போது நான் என்ன பண்ணுறேன், கீழே என் மூலங்கள் கூட்டுத்தொடரில் அமைந்தவை எனில் கண்டிஷன் எழுதுகிறேன். நான் பதிலுக்கு போயிட்டேன் செல்லம். ஓகேவா? 10th நீங்கள் படித்த கணக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். ஒரு தாய் தன்னிடம் உள்ள தொகையை 3 குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. சமமாக கிடையாது, பிரித்து கொடுக்குறாங்க. மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா அவங்கக்கிட்ட அந்த 3 குழந்தைகளுடைய 3 தொகைகளினுடைய கூடுதல் 27ன்னு வரும். அப்புறம் அவற்றின் 2 சிறிய தொகைகளின் பெருக்கல் பலன் 288ன்னு வரும். ஞாபகம் இருக்கா? அதே தான் சாமி. அப்போ 3 கொடுத்துட்டாங்க. அதுவும் கூட்டுத்தொடரின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த கூட்டுத்தொடரில் அமைந்தவை எனில் மூலங்கள் 3 மூலங்கள் தானே இருக்கும். அப்போ எப்படி இருக்கும்? 3a இருக்கும். கூட்டுத்தொடர்னா இங்கே +d போடுவோமா? +dனா என்னது? பொது வித்தியாசம். இது கமா தான். a + d இந்தாண்ட பக்கம் லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா a - dன்னு போடுவோம். ரைட் சாமி? அப்போ இது a + d, இது a - d. கடைசிக்கு முன்னாடி என்ன போடணும்? மற்றும் போடணும். அண்டர்ஸ்டாண்ட்மா? புரிஞ்சுச்சா செல்லம்? அதுதான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 4 உறுப்புகள் கூட்டுத்தொடரில் அமைந்தவைன்னு சொன்னால் அதுக்கு a + d போடுறோம், a + 3d போடுறோம். இந்தாண்ட பக்கம் லெஃப்ட் சைடில் a - 1d, இந்தாண்ட பக்கம் a - 3dன்னு போடுறோம். ஞாபகம் வந்துருச்சா? ஓகே. இப்போது இதுதான் கூட்டுத்தொடரில் அமைந்த இதுவு. இப்போ என்ன பண்ணோம்னா மூலங்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்ம. அப்போ மூலங்கள்னால் அந்த கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை முப்படி சமன்பாட்டின் பொது வடிவத்துக்கு நம்ம கொண்டு போனால் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ முப்படி சமன்பாட்டின் பொது வடிவம் என்னது? x³ மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு x². ஓகேவா? அப்போ மூலங்களின் கூடுதல் யார்? ஆல்ஃபா + பீட்டா + காமா இன்ட்டு x². அடுத்து ப்ளஸ் மூலங்களின் பெருக்கலின் கூடுதல் 2 மூலமானோம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா + பீட்டா இன்ட்டு காமா + காமா இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா = 0. திஸ் இம்ப்ளாய்ஸ் இங்கே ஒரு x³ தான் இருக்கும். நான் இங்கே எத்தனை x³ இருக்குது? 9 x³ இருக்குது. அப்போ 1 வரணும்னா என்ன பண்ணணும்? 9ஆல் வகுக்கணும். பெருக்கல் இருக்கிறதுனால 9ஆல் வகுக்கிறோம். இங்கேயும் 9ஆல் வகுக்கிறோம், இங்கேயும் 9ஆல் வகுக்கிறோம், இங்கேயும் 9ஆல் வகுக்கிறோம், இங்கேயும் 9ஆல் வகுக்கிறோம். 0 by anything = 0. திஸ் இம்ப்ளைஸ் மூலங்களின் கூடுதல். இதான சமயம் மூலங்களின் கூடுதல். அப்போது ஆல்ஃபா + பீட்டா + காமா அல்லது இங்கே யார் நம்ம மூலம் எடுத்துருக்குறோம்? a - d, a + d. கூடுதல் என்னது? 3த்தையும் கூட்டணும். ஈக்குவல் டு இங்கே மைனஸுக்கு மைனஸ் தான் இருக்குது. 1 9 9 4 9 36 4. ஓகே செல்லம்? இப்போ +d - d கேன்சல் ஆகிடுச்சா? 3 × a = எவ்வளோ சாமி வந்துருச்சு? 4. a = 4/3. பெருக்கல் 3 தானே பக்கம் போச்சுன்னா வகுத்தல் 3 மாறும். ஓகே செல்லம்? இப்போது இது தேவையில்லை. மூலங்களின் பெருக்கலுக்கு போகலாம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா அல்லது மூலங்களின் பெருக்கல். யார் மூலங்கள்? a - d, a + d. இது 2 உறுப்பாக இருக்கிறதுனால போடலாம். ப்ராக்கெட் போட்டுக்கலாமா? ஈக்குவல் டு மைனஸுக்கு மைனஸ் தான் இருக்குது. அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா பதிலாக இருக்குது 16/9. ஆல்ரெடி நமக்கு ஏவனுடைய மதிப்பு தெரியும், போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், a - b இன்ட்டு a + b ஃபார்முலா a² - b². ஸோ a² - d² போட்டுக்கலாம். ஏவனுடைய மதிப்பு 4/3 = 16/9. பெருக்கலாக இருக்குது அந்தாண்ட பக்கம் போனால் வகுத்தலாம் மாறும். அதனால் நேராக கேன்சல் பண்ணலாம். 1 3 3 3 3 9, 1 4 4 4 16. என்ன கிடைக்கும் சாமி? 4/3. a²க்கு ஏவுக்கு பதிலாக 4/3. அப்போ ஸ்கொயர் பண்ணால் 4² 16, 3² 9. 16/9 மைனஸ் d² இது. எனக்கு d² மதிப்பு ப்ளஸ்ஸாக தான் தேவை. அந்தாண்ட பக்கம் எடுத்துகிட்டு போனால் +d². அப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிற 4/3 அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறும். அப்போ 16/9 மைனஸ் 4/3. ஒரு பின்ன எண் நடுவில் +ஓ மைனஸ் வந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கானா வேறு மாதிரி இருக்குது. வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்கான்னு பார்க்குறோம். ஆமாம், சம்மந்தம் இருக்குது. 3னுடைய மடங்கு தான் 9. அதனால் இந்த இடத்துல 9 வர வைக்க முடியும். 3 3 9. பகுதியை 3ஆல் பெருக்கினால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தொகுதியை 3ஆல் பெருக்க வேண்டும். இப்போ 16, இங்கே 12. 16லேருந்து 12 கழிச்சு எவ்வளோ சாமி? 4/9 = d². திஸ் இம்ப்ளாய்ஸ் நீங்கள் அந்த பக்கம் போட்டுக்கோங்க. டீனுடைய மதிப்பு இதுன்னு சொன்னால் அப்போ d = இது ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா? எதனுடைய மதிப்பு 4 +or - 2/3ன்னு சொல்லலாமா?
-2/3 த ஹோல் ஸ்கொயரும் 4/9 தான். +2/3 த ஹோல் ஸ்கொயரும் 4/3 தான். ஓகேவா? ஆன்சர் நாங்கள் எழுதிக்கிறோம் செல்லம். therefore மூலங்கள் அல்லது தீர்க்கன்னு கேட்டிருக்காங்களா, தீர்வு a மைனஸ் டி. ரைட்மா? a மைனஸ் டி. ஏவுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? நடுவில் ஏ போட்டுக்கலாம். ஏனுடைய மதிப்பு 4/3. இந்த பக்கம் ப்ளஸ் பண்ணணும். 4/3 கூட யார் ப்ளஸ் பண்ணணும்? டியை ப்ளஸ் பண்ணணும். ஸோ +2/3 போட்டுக்கிறேன். இங்கே +2/3 போட்டால் இங்கே -2/3. பகுதிகள் எத்தனை முறை 3 வந்தாலும் ஒரே முறை. 4 அந்த 2 போச்சா 2. இங்கே 4/3. இங்கே எத்தனை முறை வந்தாலும் அதுதான் வரும். 2 4 சேர்த்தா 6. 2/3 4/3 1 3 3 2 3 6 மற்றும் போடுறோம் 2. ஓகே, அப்போ ஆன்சர் என்ன சாமி? 2/3 4/3 மற்றும் 2. ஓகே செல்லம், தேங்க்யூ.